Hello everyone. In the video number interest on drawing problem பார்க்கலாம். Question number 40. So 40, 41, 42 மூணுமே ஒரே டைம் பார்த்துடலாம். A and B are partners. A drew regularly 4,000. கொஞ்சம் கட்டா இருக்கு. A வந்து எவ்வளோ withdraw பண்றானா 4,000 in the beginning of every month. Beginning of every month. For 6 months ended 30th September 2025. Okay. Interest on drawing எவ்வளோ கொடுத்துருக்காங்க percentageனா 5% கொடுத்துருக்காங்க. And for the periods of 6 months ended 30th September. இப்போ நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா amount of interest on drawing எப்போ முடியுது எப்போ எண்ட் ஆகுதுன்னா 30th September 2025. இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஸோ 40th கொஷனில் இது கொடுத்துருக்காங்க. 41ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா A and B are partners. They are sharing equally fine. A drew regularly 4,000 every month at the end of every month. இது வந்து எண்டு, இது வந்து பிகினிங்கு. இங்கே வந்துட்டு எந்த பர்சன் விட்ரா பண்ணுறாங்கன்னா ஏ தான் விட்ரா பண்ணுறான். எவ்வளோ விட்ரா பண்ணுறான் அதே 4,000. ஆனால் இந்த இடத்துல வந்து எண்டு. ஸோ மற்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே சேம். இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் வந்து 5%, அதுவும் சேம் தான். இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் எவ்வளோ நாளுக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, எவ்வளோ மந்த்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா 6 months தான். ஏன்னா எண்ட் ஆகிறது வந்து 30th September 2025. 42 பாருங்க. B and C are partners. C regularly withdraw. C எவ்வளோ withdraw பண்ணுறா 5,000 per month. Beginning of every month for 6 months. அப்படின்னா என்ன அர்த்தம்னா 6 மாசமா அவன் வந்து வித்ட்ரா பண்ணிட்டு இருக்கான். அதுதான் வந்து மீனிங் இதுல. இப்போ இதுல வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங் வந்து எவ்வளோக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா 31st March வரைக்கும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங் till 31st March 2026. பர்சன்டேஜ் எவ்வளோனா 12% per annum. ஸோ இதுதான் மெயின் டிஃப்ரென்ஸ். இங்கே ஃபர்ஸ்ட் 40th ப்ராப்ளம்ல என்ன சொல்லியிருக்காங்க 4,000 வித்ட்ரா பண்ணுறான். 6 monthsக்கு வித்ட்ரா பண்ணுறான். எப்போனா பிகினிங் ஆஃப் எவ்ரி மந்த். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் எந்த மந்த் வரைக்கும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க 30th September வரைக்கும் மட்டும்தான். ஸோ 6 monthsக்கு தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஒன்னும் அதே தான், பட் இங்கே எண்டு அதே 6 months. தேர்ட் இதில் பார்த்தீங்கன்னா 6 monthsக்கு வித்ட்ரா பண்ணுறான். பிகினிங் ஆஃப் ஈச் மந்த் 6 months வரைக்கும் பிகினிங் வித்ட்ரா பண்ணிட்டு இருக்கான். ஆனால் இன்ட்ரெஸ்ட் வந்து 31st March வரைக்கும் கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 42 மட்டும் சொல்கிறேன் பாருங்க. இந்த பர்சன் வந்து 1st April பிகினிங்கில் வித்ட்ரா பண்ணியிருக்கான். கரெக்டா? அப்போ தேர்ட்டியத் செப்டம்பர் வரைக்கும் அவன் விட்ரா பண்ணியிருப்பானா 30th September பிகினிங் வரைக்கும். ஏன்னா ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இது வரைக்கும் விட்ரா பண்ணியிருப்பான். ஸோ பிகினிங் ஆஃப் எவ்ரி மந்த் 6 monthsக்கு விட்ரா பண்ணியாச்சு. ஆனால் இன்ட்ரெஸ்ட் எது வரைக்கும் கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க 31st March வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் கேல்குலேட் ஆகும். இதுக்கும் இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் ஆகும். அதுதான் மெயின் டிஃப்ரென்ஸ். ஆனால் இந்த ரெண்டு கேஸ்லையும் அந்த மாதிரி கிடையாது. 1st April விட்ரா பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். கேல்குலேட் பண்ணுறது எவ்வளோ 30th September வரைக்கும் மட்டும்தான். அதுக்கப்புறம் வந்து இன்ட்ரெஸ்ட் கேல்குலேட் பண்ணலை. ஸோ இதுதான் மெயின் டிஃப்ரென்ஸ் 40, 41, 42க்கு. இப்போ நம்ம ஆவரேஜ் பீரியட் டேப்லெட் காலம் பார்த்தோம்ல, அது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 6 months, லாஸ்ட் 6 months, பிகினிங்கு, மிடில் அண்ட் எண்ட். ஃபர்ஸ்ட் 6 months பிகினிங் எவ்வளோ 9.5. ஃபர்ஸ்ட் 6 months மிடில் வந்துட்டு 9.
எண்டு வந்து 8.5. அதே மாதிரி லாஸ்ட் 6 monthஸோட பிகினிங் வந்து 3.5, மிடில் வந்து 3, எண்டு வந்து 2.5. கரெக்டா? இப்போ லாஸ்ட் 6 months அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 1st October to 31st March இப்படி வரலாம். or else 1st April to 30th September இப்படியும் வரலாம். கரெக்டா? ஏன்னா 6 monthsக்கு மட்டும்தான் கால்குலேட் பண்றாங்க. நீங்க இந்த மந்த்ஸை பார்த்துட்டு இது லாஸ்ட் இல்ல ஃபர்ஸ்ட் அப்படின்ற மாதிரி கன்சிடர் பண்ணக்கூடாது. பிகாஸ் 6 months லாஸ்ட் 6 monthsனா என்ன, 6 monthsக்கு மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்றாங்க. அப்படி பார்க்குற பட்சத்துல 40th கொஸ்டின் வந்து 6 monthsக்கு மட்டும்தான் கால்குலேட் பண்றோம். பிகாஸ் அந்த பர்சன் வந்து 4,000 வித்ட்ரா பண்றான் இந்த பிகினிங் ஆஃப் எவ்ரி மந்த். 30th September வரைக்கும் மட்டும்தான் கால்குலேட் பண்ணியிருக்காங்க. அப்போ 6 monthsா? ஸோ பிகினிங் அப்படின்றதுனால யூ ஷுட் டேக் 3.5 ஃபார் கால்குலேஷன். 40th கொஸ்டின் 3.5 தான் எடுக்கணும் கால்குலேஷனுக்கு. இப்போ 41 பாருங்க. 41ம் அதே கான்செப்ட் தான். 30th September தான். ஆனால் எண்டு 30th September எண்டு. ஆனால் 6 monthsக்கு கால்குலேட் பண்ணுறதுனால யூ ஷுட் டேக் 2.5 ஃபார் திஸ். ஸோ பேசிக்காக என்ன, 6 months பீரியட்ஸ்க்கு மட்டும் கால்குலேட் பண்ண போறீங்க அப்படின்றப்ப நீங்கள் இந்த லாஸ்ட் 6 months எடுங்க. ஆனால் 42nd கொஸ்டின் பாருங்க. பிகினிங் ஆஃப் எவ்ரி மந்த் 6 months ended 30th September கொடுத்துட்டாங்க. அப்போ 1st Aprilலேருந்து 30th September வரைக்கும் வித்ட்ரா பண்ணுறான். ஆனால் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங் எப்போ வரைக்கும் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க, 31st March வரைக்கும் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்படி இருக்கிற டைமில் யூ ஷுட் டேக் ஃபர்ஸ்ட் 6 months. இப்போ இது பிகினிங்கா, அப்போ 9.5 எடுக்கணும் இதுக்கு. ஓகேவா? இப்போ 42னா என்ன, அவன் எப்போ வித்ட்ரா பண்ணுறான், 42 பாருங்க. 1st Aprilல வித்ட்ரா பண்ணுறான். 30th September வரைக்கும் வித்ட்ரா பண்ணி முடிச்சாச்சு. ஆனால் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங் வந்து 31st March வரைக்கும் கேல்குலேட் பண்ணுறோம். இப்போ 6 months இல்லை, இட்ஸ் மோர் தென் 6 months, இட்ஸ் 12 months, ரைட்டா? இந்த கேஸில் ஃபர்ஸ்ட் 6 months இருக்கிற டேட்டா ஆவரேஜ் பீரியட் எடுத்துக்கணும். வெரி சிம்பிள். 6 monthsக்கு மட்டும் கேல்குலேட் பண்ணோம்னா லாஸ்ட் 6 months, அதை தாண்டி 1 year கிட்ட வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் 6 months டேட்டா எடுங்க. We'll start solving now. Question number 40. 40ல வந்து 4,000 வித்ட்ரா பண்ணுறாங்க, மல்டிப்ளைட் வித், இப்போ 6 months தானே வித்ட்ரா பண்ணுறாங்க, அப்போ இன்ட்டு 6 வரும். மந்த்லின்றப்ப இன்ட்டு 12 போட்டிங்க. கரெக்டாக? குவார்ட்டர்லின்றப்ப இன்ட்டு 4 போட்டிங்க. அதே மாதிரி 6 monthsனா இன்ட்டு 6 பண்ணணும். ஏன்னா 6 monthsக்கு தான் அவன் வித்ட்ரா பண்ணுறான், பணம் எடுக்கிறான். இன்ட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ, 5/100 மல்டிப்ளைட் வித், as I told you 40th ப்ராப்ளமில் 3.5 எடுக்கணும். கரெக்டாக? 3.5 by 12. இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா you will get rupees 350. Question number 41 பார்க்கலாம். 41ல எவ்வளோ வித்ட்ரா பண்ணுறான்னா சேம் 4,000 மல்டிப்ளைட் வித் 6, இங்கே 6 months தான், மல்டிப்ளைட் வித் ரேட் 5/100 மல்டிப்ளைட் வித், இந்த இடத்துல எவ்வளோ எடுக்கணும்னு சொன்னேன், 2.5. You will get rupees 250 as interest on drawing. Question number 42 பார்க்கலாம். 42ல எவ்வளோ வித்ட்ரா பண்ணுறான், 5,000. ஸோ 5,000 into 6, சேம் 6 monthsக்கு தான் வித்ட்ரா பண்ணுறான். ஆனால் 1 year வரைக்கும் நீங்கள் கால்குலேட் பண்ணுறீங்க. வித்ட்ரா பண்ணதுக்கப்புறமும் இன்ட்ரெஸ்ட் இருக்கும்ல, ஸோ அதனால தான் அது 1 yearக்கு. ஆனால் வித்ட்ரா பண்ணுறது 6 monthsக்கு தான் வித்ட்ரா பண்ணுறான். ஸோ இன்ட்டு 6 மல்டிப்ளை வித் 12/100 into ஆவரேஜ் பீரியட் வந்து 9.5 by 12. You will get 2850. Question number 43 பார்க்கலாம். இப்போ calculate interest on drawing of Sanjay 10% per annum கொடுத்துருக்காங்க. In each of the following cases. First case என்ன, he withdrew 7,500 in the beginning of quarter. Okay, beginning. Second வந்து end of quarter. Third வந்து middle of quarter. இப்போ உங்களுக்கு அந்த ஆவரேஜ் பீரியட் ஞாபகம் வரணும். குவார்ட்டருக்கு பிகினிங் எவ்வளோ எழுதியிருந்தோம், 7.5. குவார்ட்டருக்கு மிடில் எவ்வளோ எழுதியிருந்தோம், 6. குவார்ட்டருக்கு
எண்டில் எவ்வளோ எழுதியிருந்தோம் 4.5 அவ்வளோதான். இந்த ரேட்டு மட்டும் மைண்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். இப்போ கேஸ் 1 பார்க்கலாம். he withdrew 7500 in the beginning of quarterனால என்ன பண்ண சொல்லியிருக்கேன், multiplied with 4 into interest rate எவ்வளோ 10%, 10/100 multiplied with beginningன்றனால 7.5 divided by 12. உங்களுக்கு ஆன்சர் எவ்வளோ வரும் அப்படின்னா ₹1875. அதே மாதிரி கேஸ் 2 பார்க்கலாம். இப்போ கேஸ் 2 வந்துட்டு எவ்வளோ விட்ரா பண்ணுறாங்க, 7500 இன்ட்டு 4 குவார்ட்டர்னால இன்ட்டு 10/100 மல்டிப்ளைட் வித் கேஸ் 2 எவ்வளோ எண்டு. இதனால ஞாபகம் வச்சுக்கணும். கேஸ் 2ல மிடில் கொடுக்கல, எண்டு கொடுத்துருக்காங்க. 4.5 by 12. You will get 1125. கேஸ் 3ல வந்து 7500 multiplied with 4 into 10/100 multiplied with middle na 6/12. You will get 1500. That's it. Very simple.